Hi guys, welcome back to Ignite YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இப்போ நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்டர் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ மெக்கானிக்ஸை நம்ம ரெண்டாக பிரித்து படிக்கலாம். ஸோ சாலிடுக்கு தனியாக மெக்கானிக்ஸ் நம்ம படிக்கலாம். லிக்விட் அண்ட் கேஸஸ்க்கு சேர்த்து நம்ம படிக்க போகிற மெக்கானிக்ஸ் தான் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஓகேவா? ஸோ எப்பவுமே நம்ம நினச்சிட்டு இருப்போம்ல ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னால் மெயினாக லைக் லிக்விட்ஸு அதுதான் பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ அது தவிர கேஸஸுமே இருக்குது. கேஸோட மெக்கானிக்ஸ் அனலைஸ் பண்ணுறதும் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் கீழே தான் வருது. ஓகே, ஸோ இது முழுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், பேசிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அது என்னதுன்றது பார்த்துருப்போம். ஸோ இங்கே பிக்சர் டெபிக் பண்ணுற மாதிரியே சாலிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாலிட்ஸோட மாலிக்யூல்ஸ் வந்து டைட்லி பேக்டாக இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து போட்டிருக்காங்க. சாலிட்ஸ் ஹேவ் அ டெஃபினட் ஷேப் அண்ட் வால்யூம். த பார்ட்டிகல்ஸ் ஆர் டைட்லி பேக்ட் ஒன்லி வைப்ரேட் அரௌண்ட் ஃபிக்ஸட் பொசிஷன்ஸ். ஸோ பார்ட்டிகல்ஸார ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியும். அது இருக்கிற இடத்துலையே இருந்துட்டு வைப்ரேட் தான் பண்ண முடியும். அது வந்து சாலிட்ஸில் இருக்கிற கேஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ளூயிட்ஸ்க்கு வரலாம். ஃப்ளூயிட்ஸ் ஸோ பேர்லேயே பார்த்தீங்கன்னா லைக் ஃப்ளோ அப்படின்ற நேம்லேருந்து அந்த ஃப்ளூயிட் அப்படின்ற வந்து பேர் வந்துருக்கு. ஸோ ஃப்ளோனா நான் பேசிக்கலி அதால் மூவ் பண்ண முடியும். ஸோ ஃப்ளூயிட்ஸ் கேன் ஃப்ளோ பிகாஸ் தேர் பார்ட்டிகல்ஸ் ஆர் நாட் ஃபிக்ஸ்ட் அண்ட் மூவ் ஃப்ரீலி. ஸோ லிக்விட்ஸ்க்கும் கேஸஸ்க்கும் வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து சாலிட்ஸ் அளவுக்கு ரிஜிடாக இருக்காது, லைக் ஃபிக்ஸ்டாக இருக்காது. ஸோ அதோட மாலிகூல்ஸால் மூவ் பண்ண முடியும். லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸால் ஃப்ளோ பண்ண முடியும். ஸோ அதனால தான் அது பேர் நம்ம ஃப்ளூயிட்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் லிக்விட்ஸ் ஹேவ் அ டெஃபினைட் வால்யூம் பட் டேக் த ஷேப் ஆஃப் கண்டெய்னர். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தானே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாட்டர் பாட்டில் கூட கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் வந்து இதில் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் தான் அதுக்குள்ளே இருக்க போகிற வாட்டரும் அதே ஷேப்பை ஆக்குபை பண்ணும். ஓகே, உங்கள் ஜக் வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா வாட்டர் இந்த ஷேப்பில் இருக்கும். இப்படி நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா வாட்டர் இந்த ஷேப்பில் இருக்கும். ஸோ என்ன கண்டெய்னர் இருக்கோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி உள்ளே இருக்கிற வாட்டர் லைக் லிக்விடும் அந்த ஷேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க, கேஸஸ் ஹேவ் நைதர் டெஃபினட் ஷேப் நார் வால்யூம் வித் பார்ட்டிகல்ஸ் மூவிங் ஃப்ரீலி டு ஃபில் எனி ஸ்பேஸ். ஸோ என்ன ஸ்பேஸ் இருந்தாலும் கேஸஸால் அங்கே போய் ஆக்குபை பண்ண முடியும். அதுக்கு டெஃபினட் ஷேப்பும் கிடையாது, டெஃபினட் வால்யூமும் கிடையாது. அண்ட் இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கேஸஸ்க்கு மேக்ஸிமம் இருக்கும். ஸோ பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியும். அதோட ஆப்போசிட் எக்ஸாக்ட்லி வந்து சாலிட்ஸ்க்கு. ஸோ சாலிட் பார்ட்டிகல்ஸால் மூவே பண்ண முடியாது, ரொம்ப ரிஜிடாக இருக்கும் இந்த மாதிரி டைட்லி பேக். லிக்விட் வந்து இன்டர்மீடியட், சாலிட்க்கும் கேஸ்க்கும் நடுவில் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஸ்பேசிங் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு பேசிக் கிளாசிஃபிகேஷன் மாலிக்யூல்ஸ் பற்றி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லிக்விட்ஸ் ஆர் ஜெனரலி ஃப்ளூயிட்ஸ்னு நான் என்ன சொல்கிறேன். ஓகேவா? கேஸ் இருக்குது. ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்க்கு வரும்போது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மெயினான ஒரு டேர்ம் ப்ரெஷர். ஓகே, ஸோ ப்ரெஷர்னால் என்னன்றது பார்ப்போம் இப்போது. ஸோ இங்கே என்ன எழுதியிருக்காங்க, when an object is submerged in a fluid at rest, the fluid exerts a force on its surface. ஸோ இப்போ ஒரு கண்டெய்னர் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் இருக்குது. அந்த கண்டெய்னரில் வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, டாப் சர்ஃபேஸ் வந்து ஓப்பனாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆப்ஜெக்ட் இஸ் சப்மர்ஜ் இன் ஃப்ளூயிட் அட் ரெஸ்ட். இந்த ஃப்ளூயிட் வந்து மூவ் ஆகலை, இந்த கண்டெய்னர் ஸ்டேஷனரியாக இருக்குது. ஸோ இந்த கண்டெய்னரில் நம்ம ஒரு பாலை வந்து இமர்ஸ் பண்ணுறோம். லைக் பால் வந்து தண்ணிக்குள்ளே இப்படி இறக்குறோம். ஸோ ஃப்ளூயிட் எக்ஸர்ட்ஸ் அ ஃபோர்ஸ் ஆன் அ சர்ஃபேஸ். ஸோ ஆப்வியஸ்லி லைக் நீங்கள் பாலை வந்து உள்ளே தள்ளும் போது தண்ணி வந்து ஆப்வியஸ்லி ரெசிஸ்ட் பண்ணும். ஒரு ஃபோர்ஸ் வந்து இருக்கும். இந்த பால் சர்ஃபேஸில் ஒரு ஃபோர்ஸ் வந்து இப்படி எக்ஸர்ட் ஆகும். ஆப்வியஸ்லி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, திஸ் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் நார்மல் டு த ஆப்ஜெக்ட்ஸ் சர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ ஒரு சர்ஃபேஸ் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஸோ லெட்ஸே இந்த ஒரு பாயிண்டில் உங்கள் சர்ஃபேஸ் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த வாட்டர் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து இந்த சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்கும். இது ஒரு குட்டி சர்ஃபேஸை இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலர் இது தானே. ஸோ சர்ஃபேஸ்க்கு டேஞ்சன்ட் இப்படி இருக்கும், சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலர் லைன் இப்படி இருக்கும். நான் வந்து ஆரோ மார்க். ஸோ ஃப்ளூயிட் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு அதுதான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இந்த பாலே தேவையில்லை. ஓகேவா? நம்ம வெறும் இந்த ஒரு கண்டெய்னரை நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னர் இப்படி எடுத்துக்கலாம். ஆப்வியஸ்லி லைக் நீங்கள் வந்து தண்ணி ரொப்பி வச்சுருக்கீங்க அந்த கண்டெய்னரில்.
இந்த கண்டெய்னரில் ஒரு சின்ன பாயிண்ட் தண்ணிக்குள்ளே உள்ள ஒரு சின்ன பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஒரு பாயிண்ட் லெட்ஸ் ஏன்னா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு சின்ன ஏரியா லைக் இந்த ஏ பாயிண்ட் இன்க்ளூட் ஆயிருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஏரியா அப்படி கன்சிடர் பண்ணிப்போம். சின்ன ஒரு ஏரியா தண்ணிக்குள்ள, ஓகே, ஜஸ்ட் ஒரு இமேஜினரி ஏரியா. ஓகேவா, ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் மேலேருந்தும் கீழேருந்தும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்லி இந்த சைட்லேருந்தும் இந்த சைட்லேருந்தும் நீங்கள் வந்து இந்த ஏரியா லிமிட்டை பார்த்தீங்கன்னா, ரெண்டு சைட்லையுமே வந்து வாட்டர் வந்து ஃபோர்ஸஸ் எக்ஸர்ட் பண்ணுது ஏரியா மேலே. ஸோ அந்த ஏரியாவுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம எடுத்த ஏரியாவுக்கு வாட்டர் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து அந்த ஏரியாவை வந்து பர்பண்டிகுலராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஏரியா நான் வெளியே ஐசோலேட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஏரியா வந்து இப்படி இருக்குது. நீங்கள் 3Dயில் இமேஜின் பண்ணுங்கள், ஒரு ரிங் வந்து ஒரு ஆங்கிளில் வச்சுருக்காங்க அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஒரு டிஸ்க் வந்து ஒரு ஆங்கிள் வச்சுருக்காங்க. ஸோ தண்ணி இந்த பக்கத்துலேருந்தும் தண்ணியை புஷ் பண்ணுது, இந்த பக்கத்துலேருந்துமே வந்து வாட்டர் வந்து புஷ் பண்ணுது, அண்ட் ரெண்டு சைடுமே வந்து ஃபோர்ஸஸ் ஈக்குவலாக இருக்கு. ஓகே, அப்படி இருந்தால் தானே இந்த பாயிண்ட் ஈக்குலிபிரியம்ல இருக்க முடியும். இந்த பாயிண்ட் மட்டும் இல்லை, இந்த டிஸ்கில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸுமே ஈக்குலிபிரியம்ல இருக்கணும்னா ஃபோர்ஸஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். ஓகே, ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கணும். ஓகேவா, ஆர் பேசிக் நெட் ஃபோர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இங்கே உள்ள இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஈக்குலிபிரியம்ல இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே வந்து தெரியும் ஃப்ளூயிட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு. ஸோ ஃப்ளூயிட் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா ஃப்ளூயிடில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸுமே ரெஸ்ட்டில் இருக்குது. அண்ட் பர்மனெண்ட்டாக ரெஸ்ட்லேயே இருந்துகிட்டே இருக்குன்னா ஆப்வியஸ்லி ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இன்ஸ்டன்டேனியஸாக ரெஸ்ட்டில் இருக்குன்னா தான் நீங்கள் ஈக்குலிபிரியம் சொல்ல முடியாது. பட் பர்மனெண்ட்டாகவே ரெஸ்ட்லேயே இருக்குது அப்படின்னா ஈக்குலிபிரியமில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு சைடுமே வந்து இந்த ஃப்ளூயிட் எலிமெண்ட்டுக்கு ரெண்டு சைடுமே வந்து ஃபோர்ஸஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸை ஃபார் எக்ஸாம்பிள் நான் எஃப்னு கூப்பிட்றேன். அண்ட் இங்கே இருக்கிற ஏரியாவை வந்து நான் என்ன லெட்ஸ் ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அசம்ஷன் ஆர் என்ன நம்ம கன்சிடர் பண்ணுறோம்னா, இங்கே இருக்கிற ஃபோர்ஸ் வந்து இந்த ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, ரெண்டு சைட்லையுமே பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, ஸோ ப்ரெஷர் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம்னா, இந்த ஃபோர்ஸ் அதாவது இந்த ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலராக எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா, இந்த ஏரியா மேக்னிடியூட் ஆஃப் இந்த ஏரியா. ஓகேவா, ஸோ இதோட ரேஷியோ தான் வந்து ப்ரெஷர் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ ஃப்ளூயிட் ஆன் ஒன் சைட் ஆஃப் த ஏரியா, அதாவது இந்த ஏரியாவில் ஒரு சைடில் இருக்கிற ஃப்ளூயிடும் இன்னொரு சைடில் இருக்கிற ஃப்ளூயிடும் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது அந்த ஏரியா எலிமெண்ட்டில். அது ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா, ஸோ லெட் த காமன் மேக்னிட் ஆஃப் ஃபோர்ஸஸ் பிபி. அந்த ஃபோர்ஸ் வந்து எஃப்னு நம்ம டினோட் பண்ணுறோம், பி கிடையாது எஃப். ஸோ ப்ரெஷர் பி எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா, அந்த மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் டிவைடட் பை அந்த ஏரியாவோட எலிமெண்ட்டோட ஏரியா. ஓகே, இந்த கேஸை டெல்டா எஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க, நான் ஏன்னு வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இது வந்து லைக் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆவரேஜ் ப்ரெஷர், ஒரு ஆவரேஜ் மெஷர் தான். ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியா வந்து இந்த ஏரியா எலிமெண்ட் நீங்கள் எடுக்கிறீங்களா, அந்த வந்து ஒரு பெரிய ஏரியா நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ பெரிய ஏரியா எலிமெண்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஏரியா எலிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. பாயிண்ட் ஏன்றது வந்து ஒரு பாயிண்ட் தான், அது தவிர நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லை இந்த ஏரியாவில். ஸோ அந்த கேஸில் நம்ம ப்ரெஷர் எப்படி கூப்பிட்றோம், பி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை இந்த ஏரியா. அண்ட் இந்த ஏரியா வந்து லைக் ஒரு கன்சிடரபிளி பெரிய ஏரியான்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இது வந்து எல்லா பாயிண்ட்ஸ், இங்கே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா பாயிண்ட்ஸ்க்குமே வந்து இது ட்ரூ. ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜ் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம கூப்பிடலாம். லைக் இந்த ஏ வந்து ஃபைனைட்டாக இருக்கும்போது நம்ம கால்குலேட் பண்ணுற ப்ரெஷர் வந்து ஆவரேஜ் ப்ரெஷர். அண்ட் ஒரு ப்ரெஷர் அட் ஒன் பாயிண்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக என்ன பண்ணலாம், இந்த ஏரியா எலிமெண்ட் இருக்குல்ல அதோட சைஸை நீங்கள் குறைச்சிட்டே வாங்க. இவ்வளோ குட்டியாக ஒரு ஏரியா எடுத்து அதே அனாலிசிஸை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இன்னொரு குட்டி ஏரியா, இவ்வளோ குட்டி ஏரியா எடுத்துகிட்டு அதே அனாலிசிஸ், ரெண்டு சைடும் ஃபோர்ஸு, இங்கேயுமே ரெண்டு சைடும் ஃபோர்ஸு. ஸோ நீங்கள் இதை பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஏரியா, அதாவது இந்த டெல்டா எஸ்ன்றது நம்ம ஏரியான்னு கூப்பிடுறோம். இந்த ஏரியாவை நீங்கள் வந்து கம்மி ஆக்கிட்டே வந்துட்டே இருந்தீங்கன்னா அட் ஒன் பாயிண்ட் நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் எலிமெண்ட் தான் நீங்கள் வந்து இருக்கும் உங்ககிட்ட. ஸோ அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற போகிற ப்ரெஷர், அதாவது இந்த ஃபோர்ஸ் டிவைடட் பை அந்த குட்டி ஏரியா இருக்குல்ல டெல்டா எஸ் டென்ஸ் டு 0, அந்த ப்ரெஷரை வந்து லைக் பாயிண்ட் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். பாயிண்ட் ப்ரெஷர் ஆர் ப்ரெஷர் அட் அ பாயிண்ட், அந்த பாயிண்ட்ல உள்ள ப்ரெஷர் அதுதான். ஓகேவா, ஒரு லார்ஜ் ஏரியாவுக்கு இந்த அனாலிசிஸை பண்ணீங்கன்னா அந்த ஏரியாலே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்போ நம்ம கால்குலேட் பண்ணுற ப்ரெஷர் வந்து ஒரு ஆவரேஜ், லைக் ஒரு 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 சின்ன ஏரியாவுக்கு பர் யூனிட் ஏரியா எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இதே அனாலிசிஸை ஒரு குட்டி லைக் இன்ஃபைனைட்டஸ்மலி ஸ்மால் ஏரியாவுக்கு நம்ம பண்ணுறோம். அதாவது இந்த டெல்டா எஸ் டென்ஸ் டு 0ன்னு போட்டிருக்குல்ல, அதோட மீனிங் என்னன்னா
இதே மாதிரி ஒரு ஏரியா எலிமெண்ட் எடுத்துட்டு அதோட சைஸை நான் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு அதோட ஏரியா நான் அப்ராக்சிமேட்லி ஜீரோவாக எடுத்துக்கிறேன், ஒரு ரொம்ப குட்டி ஏரியா எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணுற ஃபோர்ஸ் பர் ஏரியா ரேஷியோ வந்து அந்த பாயிண்ட்ல உள்ள ப்ரெஷர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம கால்குலேட் பண்ண ப்ரெஷர் வந்து ஆவரேஜ் ப்ரெஷர் அக்ராஸ் தட் ஏரியா. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறது அந்த பாயிண்ட்ல இருக்கிற எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர். ஓகேவா? ஸோ நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ண போகிறது இதுதான். இப்போ ஜஸ்ட் ப்ரெஷர் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு பாயிண்ட்ல என்ன ப்ரெஷர் இருக்கு அப்படின்றது தான் அவங்க ரெஃபர் பண்றாங்க. ஓகேவா? சிம்பிளா இந்த இவ்வளோ அட்வான்ஸாக டிஃபைன் பண்ணாம சிம்பிளா எப்படி சொல்லணும்னா ப்ரெஷர் வந்து ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா வென் அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகே, அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்க ரேண்டம் ஃபோர்ஸ் எடுக்கக்கூடாது. அந்த எந்த ஏரியா நீங்க கன்சிடர் பண்றீங்களோ அந்த ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலர் 90 டிகிரிஸ் டைரக்ஷன்ல அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும். அந்த ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா வந்து ப்ரெஷர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யூனிட்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ப்ரெஷர் மேத்தமேட்டிக்கலாக ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா நம்மளுக்கு தெரியும். ஃபோர்ஸோட யூனிட்ஸ் வந்து நியூட்டன், பேசிக்கலி மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, கரெக்டாக? ஸோ ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன்ஸ், ஏரியாவுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர். ஸோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் வந்து ப்ரெஷரோட யூனிட், ஆர் இதுக்கு ஒரு புது பேர் வந்து சொல்லுவாங்க பாஸ்கல்ஸ். ப்ரெஷர் வந்து பாஸ்கல்ஸ். ஸோ யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் பாஸ்கல்ஸ். SI யூனிட் பார்த்த மாதிரி நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ரேஷியோ ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் ஏரியா. நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இதோட இந்த பேசிக் ஃபார்மை மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகே, ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இங்கே நான் சொல்ல மறந்துட்டேன். ப்ரெஷர் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒரு எலிமெண்ட் ஏரியா எடுத்து இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் நம்ம வரைஞ்சி ப்ரெஷர் வந்து ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா டிஃபைன் பண்ணுறோம். அதெல்லாம் ஓகே தான். ஓகே, பட் இங்கே நான் இங்கே எஃப் இருக்குல்ல, அந்த எஃப்ன்றது வந்து வெறும் இந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் மட்டும்தான். மேக்னிடியூட் தான் எஃப். அந்த எலிமெண்ட்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸோட மேக்னிடியூட் தான் எஃப். ஓகேவா? நான் எங்கேயுமே டைரக்ஷன் பற்றி பேசல. அந்த டைரக்ஷனை கிளியராக இண்டிகேட் பண்ணிட்டேன், பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு. ஓகே, டைரக்ஷன் அதோட க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ இங்கே ப்ரெஷரில் எழுதுகிற எஃப் வந்து வெறும் மேக்னிடியூட், அந்த நம்பர் தான் நான் வந்து இப்போ ப்ரெஷரில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ we are only concerned about magnitude of force acting on the area. நெக்ஸ்ட் ஃபார் ஹோமோஜீனியஸ் அண்ட் நான் விஸ்கஸ் ஃப்ளூயிட்ஸ். ஹோமோஜீனியஸ்னா ஒரு ஃப்ளூயிடோட காம்போசிஷன் த்ரூ அவுட்டாக யூனிஃபார்மாக இருக்குது. ஓகே, நான் விஸ்கஸ்னா ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் எதுவுமே இல்லை ஃப்ளூயிடில். ஓகேவா? இந்த இந்த ப்ரெஷர், அதாவது நம்ம டிஃபைன் பண்ணுற ப்ரெஷர் வந்து டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஓரியன்டேஷன் ஆஃப் டெல்டா எஸ். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, அதே கண்டெய்னர் அதே வாட்டர் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம போன ஸ்லைட்ல, அதாவது இந்த ஸ்லைட்ல வந்து ஒரு எலிமெண்ட்டை லைக் ஒரு ஆங்கிள் எடுத்திருந்தோம். லைக் இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் எடுத்திருந்தோம் டெல்டா எஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க எப்படி உங்க எலிமெண்ட்டை நீங்க எடுத்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்க எலிமெண்ட்டை டேரக்டா இப்படி ஸ்ட்ரெயிட் சிம்பிளா கூட எடுத்துக்கலாம். சிம்பிளா ஒரு ஒரு டிஸ்க் வந்து இப்படி வைக்கிற மாதிரி கீழேயும் மேலேயும் தண்ணி இருக்கு, அப்படி கூட எடுத்துக்கலாம். இல்லை ஒரு ஆங்கிள் இப்படியும் நீங்க எடுக்கலாம். இல்லை இதுவும் எனக்கு பிடிக்கல அப்படின்னா இப்படி கூட மேபி எடுத்துக்கலாம். உங்க எலிமெண்ட்டை இப்படி இன்க்ளைன் பண்ணலாம், இப்படி இன்க்ளைன் பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். எப்படி வேணால் நீங்கள் வந்து உங்கள் எலிமெண்ட்டை நீங்கள் ஓரியன்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எந்த பிரச்சனையும் இல்லை. வேர்ட்டிக்கலாக கூட எடுத்துக்கோங்க, இப்படி கூட எடுத்துக்கோங்க உங்கள் எலிமெண்ட்டை. ஸோ இந்த மாதிரி எலிமெண்ட் பார்க்கும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ஸில் வாட்டர் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும் அந்த எலிமெண்ட்டில். ஓகேவா? நீங்கள் எப்படி உங்கள் எலிமெண்ட்டை எடுத்தாலுமே என்னோட ப்ரெஷர் வந்து மாற போகிறது இல்லை. ப்ரெஷர் எல்லா கேசஸ்லையுமே நீங்கள் உங்கள் எலிமெண்ட்டை எப்படி நீங்கள் ஓரியன்ட் பண்ணாலும் ப்ரெஷரோட ஃபார்முலா ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா தான். ஓகேவா? அது மாற போகிறது இல்லை அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ ஃபார் சச் அ ஃப்ளூயிட் ப்ரெஷர் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி ஒன்லி ஹேவிங் மேக்னிடியூட். ஸோ இதனால் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, ப்ரெஷர் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் டைரக்ஷன். நீங்கள் எந்த டைரக்ஷனில் நீங்கள் உங்கள் எலிமெண்ட் ஓரியன்ட் பண்ணாலும் ப்ரெஷர் மாற போகிறது இல்லை. ஸோ டைமென்ஷன் அனாலிசிஸ் சிம்பிள். ஸோ ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியாலே நம்ம டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ml-1 T-2 வந்து ப்ரெஷரோட டைமென்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ ப்ரெஷரில் வந்து நீங்கள் இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ வந்து ஒரு வெர்டிக்கல் பாயிண்ட்டுக்கும் பேசிக்கலி ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு வெர்டிக்கல் செப்பரேஷன் இருந்ததுன்னா, லைக் ஒரு ஹைட் ஒரு டெப்த் இருந்ததுன்னா ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கும் நடுவில், அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கும் நடுவில் என்ன ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் அப்படின்றத இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நான் செப்பரேட்டாக ஒரு ஒயிட் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஸ், ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா,
ஒரு கண்டெய்னர் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு கண்டெய்னரை வரைகிறேன். அவர் மேபி இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சிம்பிள் கண்டெய்னர் ஆஃப் வாட்டர். ஓகே, இதில் தண்ணி இருக்கு, ஃபுல்லாக தண்ணி இருக்கு. ஓகேவா? மேலே ஓப்பன் டு அட்மாஸ்பியர்னு விட்டுறலாம். ஓகே, அது பிரச்சனை இல்லை. இங்கே வேணால் லிட்டு கூட இப்படி வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கண்டெய்னரில் 2 பாயிண்ட் நான் லொக்கேட் பண்ணுறேன். இங்கே ஒரு பாயிண்ட் ஏ இருக்குது அண்ட் கீழே வந்து ஒரு பாயிண்ட் பி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்னோட டாஸ்க் என்னென்னா, பாயிண்ட் ஏல இருக்கிற ப்ரெஷர் மைனஸ் பாயிண்ட் பியில் இருக்கிற ப்ரெஷர் இப்போ நான் கண்டுபிடிக்கணும். பேசிக்கலி இதோட மேக்னிடியூட் நான் கண்டுபிடிக்கணும். இது என்னது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ 2 பாயிண்ட்ஸ் செப்பரேட்டட் பை வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். இந்த 2 பாயிண்ட்டுக்கும் ஒரு ஹைட் டிஸ்டன்ஸ் இருக்குது. லைக் பேசிக்கலி இந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி கேஸில் என்ன ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் அப்படின்றத இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம்னா, கிட்டத்தட்ட நம்ம எப்படி ப்ரெஷர் டிஃபைன் பண்ணமோ அதே மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு எலிமெண்ட் எடுத்தோம். கரெக்டாக ஒரு ஏரியா எலிமெண்ட் எடுத்து 2 சைட்லேயும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் டிவைடட் பை அந்த பர்பண்டிகுலர் ஏரியா வந்து ப்ரெஷர் அப்படின்னு டிஃபைன் பண்ணோம். ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணுறோன்னா, ஒரு சிலிண்ட்ரிக்கல் எலிமெண்ட் மாதிரி நம்ம ஒன்று எடுப்போம். ஓகேவா? ஸோ பேசிக்கலி என்னன்னா, நான் ஏ அண்ட் பி அழிச்சிடுறேன், பட் அந்த பாயிண்ட்ஸ் அங்கே இருக்குது. ஓகேவா? இந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட் இருக்குது. என்ன பண்ணுறோன்னா, இந்த பாயிண்ட் இன்க்ளூட் ஆகிற மாதிரி ஒரு சிலிண்டரை பேசிக்கலி நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஒரு சிலிண்டரை இப்போ நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ இந்த சிலிண்டர் நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, பேசிக்கலி இந்த டாப் சர்ஃபேஸ் ஆஃப் த சிலிண்டரில் தான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏ லை ஆகுது அண்ட் பாட்டம் ஃபேஸ் ஆஃப் த சிலிண்டரோட சென்டரில் என்னோட பாயிண்ட் பி லை ஆகுது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பேசிக்கலி இப்போ நான் இந்த சிலிண்டர் எலிமெண்ட் எடுக்கிறேன்ல, இந்த சிலிண்டர் எலிமெண்ட்டே ஒரு எலிமெண்ட் ஆஃப் வாட்டர். ஓகே, ஒரு வாட்டர் சிலிண்டர் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் நீங்கள் இமேஜின் பண்ணுங்க. சுற்றி ஃபுல்லாக தண்ணி இருக்குது. ஓகே தான், சுற்றி ஃபுல்லாக தண்ணியை வந்து அந்த சிலிண்ட்ரிக்கல் வாட்டர் எலிமெண்ட்டை த்ரூ அவுட் எல்லா சைட்லேயுமே ப்ரெஷர் அப்ளை ஆகிட்டு இருக்கு, ஃபோர்ஸ் அப்ளை ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேவா? அண்ட் எல்லாமே ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகிறதுனால தான் என் சிலிண்டர் எலிமெண்ட் ஈக்குவலிபிரியமில் இருக்குது. அதெல்லாம் ஃபைன் தான். பட் இப்போ நான் மெயினாக என்ன தேடுறேன்னா, மேலே இருக்கிற பாயிண்ட்டுக்கும் கீழே இருக்கிற பாயிண்ட்டுக்கும் அந்த சிலிண்ட்ரிக்கல் எலிமெண்ட்டில் என்ன ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தேடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த சிலிண்ட்ரிக்கல் எலிமெண்ட்னு சொல்கிறேன்ல, நான் ஒன்றும் புதுசாக ஒரு மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு வந்து எலிமெண்ட்லாம் சொல்லலை. அந்த சிலிண்ட்ரிக்கல் எலிமெண்ட் என்னதுன்னா, ஜஸ்ட் ஒரு இமேஜினரி பவுண்டரி தான் அது. அந்த சிலிண்ட்ரிக்கல் எலிமெண்ட்டை நீங்கள் ஜஸ்ட் ஒரு சிலிண்டர் ஆஃப் வாட்டராக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ஐசோலேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, வெளியே எடுத்துகிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஜஸ்ட் லைக் இமேஜினேஷன் பர்பஸஸ் தான். இது ஜஸ்ட் அந்த இடத்துல இந்த இடத்துல தண்ணி இருக்கும், அந்த இடத்துல ஆப்வியஸ்லி தண்ணி இருக்கும். நீங்கள் கண்டெய்னராக பார்த்தீங்கன்னா அதன் ஃபுல் கண்டெய்னராக பார்க்காம ஒரு பார்ட் ஆஃப் த கண்டெய்னர் சிலிண்டருக்கு நான் வந்து அசியூம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? பேசிக்கலி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ரீஜியன் ஆஃப் வாட்டரை நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். இது பேசிக்கலி தண்ணி தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தண்ணிக்குள்ளே ஒரு மோல்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மோல்டு என்ன ஷேப்பில் இருக்கோ தண்ணி அதே ஷேப்பில் தானே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இது கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு சிலிண்ட்ரிக்கல் ரீஜியன் ஆஃப் வாட்டரை நான் கன்சிடர் பண்ணுறேன். அண்ட் அந்த சிலிண்ட்ரிக்கல் ரீஜனில் டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஏ, பாட்டம் பாயிண்ட் பி. ஓகேவா? அண்ட் நான் கன்சிடர் பண்ணுற சிலிண்ட்ரிக்கல் எலிமெண்ட்டோட ஹைட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்னு வச்சுப்போம். ஏன்னா ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஹைட் என் ப்ரெஷர் எவ்வளோ டிஃபர் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் ஏக்கும் பாயிண்ட் பிக்கும் நடுவில் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் என்னது அப்படின்றது கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ சிம்பிளாக என்னென்னலாம் ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் எலிமெண்ட் தண்ணிக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை நான் இப்போ நான் வெளியே எடுத்து ஐசோலேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ என் ரிமைனிங் பார்ட் எப்படி இருக்கும், சிலிண்டர் எப்படி இருக்குது, நான் இங்கே ஒரு எலிமெண்ட் ஐசோலேட் பண்ணிட்டேன்னா எப்படி இருக்குமா? பேசிக்கலி இது நீங்கள் 3Dயில் பார்க்கணும். ஓகேவா? இந்த இடத்துலேருந்து தான் நான் என்னோட சிலிண்ட்ரிக்கல் எலிமெண்ட்டை நான் எடுத்திருக்கேன். சிலிண்ட்ரிக்கல் எலிமெண்ட் ஆஃப் வாட்டரை நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஜஸ்ட் இமேஜினேஷன் பர்பஸஸ்க்கு தான் நான் வரைகிறேன். இந்த சிலிண்ட்ரிக்கல் எலிமெண்ட் ஆஃப் வாட்டரை நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் அப்படி அசியூம் பண்ணாலும் நீங்கள் என்ன ஆர்கியூ பண்ணலாம், நான் கொஞ்சம் தண்ணி வெளியே எடுத்துனாலும் வாட்டர் லெவல் குறையும் அண்ட் இங்கே இருக்கிற வாட்டர்லாம் நடுவில் வந்துடும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? ஸோ நான் சொல்கிறது அது கிடையாது. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா,
ஜஸ்ட் இமேஜினரி பவுண்டரியை மட்டும் நான் வந்து ஐசோலேட் பண்ணி என்னென்னலாம் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றதுல நான் வந்து வரைய போகிறேன். ஓகே, ஸோ இந்த எலிமெண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வர ஃபுல்லாக தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி ஃபுல்லாக இதில் ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணும். கரெக்டாக இந்த சிலிண்ட்ரிக்கல் எலிமெண்ட்டுக்கு சுற்றி வர ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. அந்த ஃபோர்ஸஸ், அந்த வாட்டர் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸஸ் த்ரூ அவுட் அந்த சிலிண்டரோட சர்க்கம்ஃபரன்ஸில் ஆக்ட் ஆகும். இந்த மாதிரி நான் வரைகிற மாதிரி ஆக்ட் ஆகும் ஃபோர்ஸஸ். ஓகே, பேசிக்கலி இந்த எலிமெண்ட்டில் நான் பேசிக்கலி இந்த ரெண்டு சைடில் தான் வரைகிறேன். பட் நீங்கள் 3Dயில் இமேஜின் பண்ணும்போது எப்படி இருக்கும், இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது. லைக் டாப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைட்லேருந்துமே வந்து வாட்டர் வந்து ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்குது. ஓகே, எல்லா சைட்ஸ்லையும் அட் எனி ஹைட் எல்லா சைட்ஸ்லையுமே வந்து வாட்டர் ரேடியல் ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணிகிட்டே இருக்குது. ஓகே, நான் இது ஏன் ரேடியல் சொல்கிறேன்னு இப்போ நீங்கள் திருப்பியும் ரியலைஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெஷர் டிஃபைன் பண்ணும்போது இந்த ஒரு வாட்டருக்குள்ளே ஒரு பால் நீங்கள் வந்து இமர்ஸ் பண்ணீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து அந்த சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால, ஸோ அதுதான் இங்கேயும் யூஸ் ஆகுது. இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த சர்ஃபேஸ்க்கு இந்த பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல டேஞ்சென்ட் இப்படி இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல ஃபோர்ஸ் வந்து பர்பண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல ஃபோர்ஸ் வந்து பர்பண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ். அது மாதிரி ஒரு பாயிண்ட்லயும் ஃபோர்ஸ் பர்பண்டிகுலர் டு தி சர்ஃபேஸா இருக்கிறதுனால இந்த ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் நீங்கள் வெக்டோரியல ஆட் பண்ணா உங்களுக்கு நெட் ஃபோர்ஸ் எதுவுமே இருக்காது. நெட் ஃபோர்ஸ் 0. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நெட் ஃபோர்ஸ் டியூ டு வாட்டர் ஆன் சைட்ஸ். பேசிக்கலி இந்த சிலிண்ட்ரிக்கல் எலிமெண்ட் சுற்றி வர லைக் சைட்ஸ்லாம் தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணினால எந்த ஃபோர்ஸுமே இல்லை. நெட் ஃபோர்ஸ் 0, ஃபோர்ஸஸ்லாம் கேன்சல் ஆகிடுது, பேலன்ஸ் ஆகிடுது. ஸோ நெட் ஃபோர்ஸ் டியூ டு வாட்டர் ஆன் சைட்ஸ் வந்து 0. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம பார்த்துக்கோம். செகண்ட், வேற என்னெல்லாம் ஃபோர்ஸஸ் இந்த எலிமெண்ட் மேலே ஆக்ட் ஆகலாம் நீங்கள் என்ன ரியலைஸ் பண்ணணும், இந்த எலிமெண்ட் வந்து லைக் நம்ம இது வந்து கண்டெய்னரில் தண்ணி இருக்குது, அந்த தண்ணிக்குள்ளே அட் பர்டிகுலர் ஹைட் தான் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அட் பர்டிகுலர் டெப்த்து தான் நான் அந்த எலிமெண்ட்டை வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த எலிமெண்ட்டுக்கு மேலே, அதாவது இங்கே ஒரு லைன் மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வேறு கலர்லேயே போடுறேன். இங்கெல்லாம் ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. கரெக்டாக இந்த எலிமெண்ட்டுக்கு மேலெலாம் ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. அதே மாதிரி ஒரு பவுண்டரி எப்படி நான் போட்டேன்னா இந்த எலிமெண்ட்டுக்கு கீழெலாம் கூட ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது இந்த பாயிண்ட் 1ல் இங்கே இருக்கிற தண்ணி தான் எவ்வளோ ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இங்கேயுமே தண்ணி இருக்குது, இங்கேயுமே தண்ணி இருக்குது. ஸோ அந்த தண்ணியும் வந்து இந்த இடத்துல ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணும். கரெக்டாக, ஸோ எப்படி நம்ம ஃபார்முலா டிஃபைன் பண்ணலாம், இந்த சர்ஃபேஸில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் பேசிக்கலி இந்த டாப் மோஸ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த சிலிண்டரில் மேலே இருக்கிற தண்ணி வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அதே மாதிரி கீழே இருக்கிற லிக்விட் லேயர்ஸும் வந்து பாட்டம் சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, அந்த சர்ஃபேஸில் பேசிக்கலி இந்த சர்ஃபேஸில் கீழே இருக்கிற லேயர்ஸ் ஆஃப் வாட்டரும் ஃபோர்ஸஸ் எக்ஸர்ட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸ் மேலே உள்ள இருக்கிற ஃபோர்ஸை நான் எஃப் டாப்னு கூப்பிட்றேன், கீழே உள்ள இருக்கிற ஃபோர்ஸ்னா எஃப் பாட்டம்னு கூப்பிட்றேன். ஓகே, செகண்ட் வந்து ஃபோர்ஸஸ் டியூ டு டாப் அண்ட் பாட்டம் வாட்டர் லேயர்ஸ்னு கூப்பிடலாம். டாப் அண்ட் பாட்டம் லேயர்ஸ். மேலே சிலிண்டருக்கு மேலே இருக்கிற தண்ணி லேயர்ஸ், சிலிண்டருக்கு கீழே இருக்கிற தண்ணி லேயர்ஸ். ஒரு ப்ரெஷர், அதனால ஒரு ப்ரெஷர் டெவலப் ஆகும், அந்த ப்ரெஷர்னால ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அந்த ஃபோர்ஸ் இங்கே இருக்கு. ஸோ அந்த எஃப் டாப் அப்படின்றது எப்படி நம்ம எழுதலாம், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட் ஏரியா. கரெக்டாக, ஸோ எஃப் டாப் வந்து பாயிண்ட் ஏல நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். ஸோ எஃப் டாப் வந்து பாயிண்ட் ஏல என்ன ப்ரெஷர் இருக்கோ அந்த ப்ரெஷர் மல்டிப்ளைட் பை இந்த ஏரியா. பேசிக்கலி இந்த சிலிண்டரிக்கல் எலிமெண்ட் இருக்குல்ல, அந்த சிலிண்டரிக்கல் எலிமெண்ட்டோட கிராஸ் செக்ஷன் ஏரியாவை நான் ஏன்னு கூப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஏரியா வந்து ஏ. அதே மாதிரி இப்போ எஃப் பாட்டம் இந்த இடத்துல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றது வந்து இந்த பாயிண்ட்ல என்ன ப்ரெஷர் இருக்கு, பாயிண்ட் பின்னு நம்ம கூப்பிடலாம், பியில் உள்ள ப்ரெஷர் இன்டூ ஏரியா மாற போகிறது இல்லை, இந்த சிலிண்டருக்கு கிராஸ் செக்ஷன் ஏரியா மாற போகிறது இல்லை. ஸோ அதுவுமே ஏது. மேலே உள்ள ஃபோர்ஸ் என்னன்னு தெரியும், கீழே உள்ள ஃபோர்ஸ் என்னன்னு தெரியும். ஓகே, வேற ஏதாவது ஃபோர்ஸ் இருக்கா பாக்கி? ஸோ ஃபர்ஸ்ட்லேயே வந்து நான் என்ன சொன்னேன், இது வந்து ஒரு வர்டிக்கல் ஃப்ளூயிட், ஒரு வர்டிக்கல் செட்டப். கரெக்டாக எவ்ரி வர்டிக்கல் பிளேன்னா நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணோம், உங்களுக்கு கிராவிட்டி ஆக்ட் ஆகும். ஓகே, எனி வர்டிக்கல் செட்டப்பில் நீங்கள் கிராவிட்டி கன்சிடர் பண்ணோம். இதெல்லாம் நீங்கள் ஒரு லைக் ஹொரிசான்டல் பிளேனில் வந்து பண்ணீங்கன்னா கிராவிட்டி எதுவுமே கிடையாது தான். பட் இது வந்து ஒரு வர்டிக்கல் செட்டப். ஃபர்ஸ்ட்லேயே வந்து 2 பாயிண்ட் செப்பரேட்டட் பை வர்டிக்கல் டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த ஹோல் செட்டப்பில் நீங்கள் கிராவிட்டியை கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த
மொத்த சிலிண்டரிக்கல் எலிமெண்ட் இருக்குல்ல, சிலிண்டரிக்கல் எலிமெண்ட் ஆஃப் வாட்டர், இந்த மொத்த சிலிண்டரிக்கல் எலிமெண்ட் ஆஃப் வாட்டருக்கு நம்ம வந்து மாஸ் லெட்ஸ் சே எம்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கிராவிட்டினால இந்த மொத்த சிலிண்டரிக்கல் எலிமெண்ட்டையுமே வந்து கிராவிட்டி வந்து கீழே புல் பண்ணும். ஓகே, அதோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே, சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து கீழே புல் ஆகுது. ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து எம்ஜி. ஓகேவா? ஸோ இதை வந்து எஃப்ஜின்னு நான் கூப்பிட்றேன். ஸோ இன்னும் சிம்பிளிஃபைடாக என்னோட எலிமெண்ட்டை நான் வரையணும்னா இதுதான் என்னோட எலிமெண்ட். ஓகேவா? மேலே ஆக்ட் ஆகிற ஒரு ஃபோர்ஸ் வந்து எஃப் டாப் அப்படின்னு கூப்பிட்டுருக்கோம். கீழே இப்படி ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து எஃப் பாட்டம் அப்படின்னு கூப்பிட்றோம். அண்ட் இது தவிர கிராவிட்டியும் வந்து கீழே ஆக்ட் ஆகுது. கிராவிட்டி டைரக்ஷன் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும். ஓகே, டவுன்வர்ட்ஸ். ஸோ எஃப்ஜி. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபோர்ஸஸ். அண்ட் இது தவிர அந்த நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல டிஸ்கஸ் பண்ண சைடில் உள்ள ஃபோர்ஸஸ் எல்லாமே இருக்கு. பட் அதை நான் வரையலை, ஏன்னா நெட் ஃபோர்ஸ் 0 கேன்சல் ஆயிருக்கு. ஓகேவா? எல்லாமே ரேடியலா இருக்கிறதுனால லைக் இந்த டயக்ராம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா ஃபோர்ஸஸும் ஒரு சர்க்குலர் பரிஃபெரியை சுற்றி வர்றதுனால நெட் ஃபோர்ஸ் வந்து 0. ஓகேவா? ஸோ இருக்கிற ஃபோர்ஸஸ் இது மட்டும்தான். இப்போ நம்ம என்ன 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 டிஃபைன் பண்ணியிருக்கோம், இனிஷியலாக இந்த ஃப்ளூயிட் வந்து ஈக்குலிபிரியம்ல தான் இருக்கு. இந்த ஃப்ளூயிடை நான் எங்கேயும் மூவ்லாம் பண்ணல, இந்த ஃப்ளூயிட் ஃப்ளோலாம் ஆகல, ஈக்குலிபிரியம் ஸ்டேஷனரியாக அப்படியே இருக்கு. ஸோ ஈக்குலிபிரியம்ல இருக்கணும்னா ஒரு எலிமெண்ட் ஆஃப் த ஃப்ளூயிடுமே ஈக்குலிபிரியம்ல இருக்கணும். கரெக்டா? ஸோ இந்த சிலிண்ட்ரிக்கல் எலிமெண்ட் கூட ஈக்குலிபிரியம்ல இருக்கணும். அப்போதான் இங்க இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் மூவ் ஆகாம இருக்கும், ஸ்டேஷனரியா இருக்கும். பேசிக்கலி ஈக்குலிபிரியம்ல இருக்கும்னு சொல்லலாம், இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃப்ளூயிட் லேயர் இருக்குல்ல, இந்த ஃப்ளூயிட் எலிமெண்ட், சிலிண்ட்ரிக்கல் எலிமெண்ட் வந்து இந்த எலிமெண்ட் வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கு. ஓகே, ஸோ இந்த எலிமெண்ட் இப்போ ஈக்குலிபிரியம்ல இருக்கணும்னா ஈக்குலிபிரியம்க்கு என்ன கண்டிஷன்? நெட் ஃபோர்ஸ் வந்து 0, எஃப் நெட் வந்து 0. ஸோ நெட் ஃபோர்ஸ் எனது எஃப் நெட் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் அப்பர் டைரக்ஷன் கன்வென்ஷனலி பாசிட்டிவ் எடுத்துக்கிறேன், டவுனர் டைரக்ஷன் நெகட்டிவ். அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ் டைரக்ஷன், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ் டைரக்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நெட் ஃபோர்ஸ் நான் கம்ப்யூட் பண்ணுறேன். மேலே உள்ள ஆக்டர் ஃபோர்ஸஸ் வந்து என்னது? வெறும் எஃப்பி தான். ஸோ எஃப் பாட்டம் வந்து பாட்டம் லேயரில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் அப்போர்ட் டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்ல வரேன். அதே மாதிரி கீழே என்னெல்லாம் ஃபோர்ஸஸ் இழுக்குது? கிராவிட்டி இருக்குது. ஸோ கிராவிட்டி கீழே இழுக்குது. அண்ட் மேலே உள்ள வாட்டர் லேயர்ஸ் கீழே புஷ் பண்ணுது. இந்த எஃப் டாப் இருக்குல்ல, அது வந்து கீழே புஷ் பண்ணுது. ஸோ அதுவுமே வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நெட் ஃபோர்ஸ். ஓகே, ஈக்குலிபிரியம் இருக்கணும்னா இந்த நெட் ஃபோர்ஸ்னால் 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது? பாட்டமில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து சம் ஆஃப் கிராவிட்டி ஃபோர்ஸ் அண்ட் டாப் லேயர்ஸில் உள்ள ஃபோர்ஸஸ் டியூ டு வாட்டர் இந்த டாப் லேயர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ எஃபியோட வேல்யூ என்னது? மேலே நான் ஈக்குவேஷன் எழுதிருந்தேன், ப்ரெஷர் அட் பி இன்டூ ஏரியா இஸ் ஈக்குவல் டு எஃப்ஜி, அது வந்து கிராவிட்டி, பிளஸ் ஃபோர்ஸ் டியூ டு டாப் லேயர்ஸ் ஆஃப் வாட்டர், அது வந்து பிஏ இன்டூ ஏரியா. பேசிக்கலி இந்த பாயிண்ட் வந்து ஏ, இந்த பாயிண்ட் வந்து பி. இங்க இருக்கிற ப்ரெஷர் இன்ட் ஏரியா வந்து இங்க இருக்கிற ஃபோர்ஸை கொடுக்கும். அதே மாதிரி இங்க இருக்கிற ப்ரெஷர் இன்ட் ஏரியா வந்து இங்க எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றது கொடுக்கும். அதுதான் இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ். அண்ட் இது தவிர இந்த இடத்துல நம்ம கிராவிட்டி டேர்ம் இருக்கு, ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி இருக்கு, எம்ஜி. ஸோ அதை எப்படி கம்ப்யூட் பண்ணலாம்? ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி வந்து எம்ஜி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ எம்ன்றது வந்து மாஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ஃபார்முலா மாஸ்க்கு வந்து மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு வால்யூம். கரெக்டா? ஸோ டென்சிட்டி வந்து ரோனே கூப்பிட்டுப்போம், டென்சிட்டி வந்து ரோ. அண்ட் இந்த சிலிண்ட்ரிக்கல் எலிமெண்ட்டுக்கு வால்யூம் என்னது? ஒரு சிலிண்ட்ரிக்கல் எலிமெண்ட்டுக்கு எனி சிலிண்டர், இதுன்னு மட்டும் கிடையாது, ஒரு சிலிண்டர் எடுத்தோம்னா அது சிம்பிள் வால்யூம் ஃபார்முலா என்னது? ஸோ ஒரு சிலிண்டருக்கு வால்யூம் வந்து கிராஸ் செக்ஷன் ஏரியா, அதாவது இந்த ஏரியா கிராஸ் செக்ஷன் ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியா மல்டிப்ளைட் பை அந்த சிலிண்டரோட ஹைட். ஓகேவா? ஏ இன்ட்டு எல் ஆர் ஹெச். ஓகேவா? அது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு எல் அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர். ஸோ இந்த கேஸ் நம்ம ஆர்க்குள்ளலாம் போகவே தேவையில்லை. நம்ம ஏற்கனவே ஏ வந்து நான் ஏரியா இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த சிலிண்டரிக்கல் எலிமெண்டோட கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து ஏன் நான் ஏற்கனவே டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ வால்யூமை நான் எப்படி எழுதலாம்? ஏரியா இன்டூ ஹைட். ஏரியாவை நான் ஏன்னு வச்சிருக்கேன், இந்த சிலிண்டரிக்கல் எலிமெண்ட்டோட ஹைட் வந்து ஹெச்ன்னு நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து மாஸ். ஸோ இந்த மாஸை நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்குது? ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி வந்து ரோ ஏ ஹெச் ஜி. இது வந்து இந்த மொத்த டேர்ம் தான் ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி. இதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ என்ன கிடைக்குது? பிபி இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி இங்கே நான் எடுத்துகிட்டு வரேன், ரோ ஏ ஹெச்ஜி ப்ளஸ் ப்ரெஷர் அட் பாயிண்ட் ஏ இன்ட்டு ஏரியா.
ஓகே. ஸோ இந்த 3 டேர்ம்ஸ்லையும் என்ன இந்த ஏரியா காமனாக இருக்குது. ஸோ இந்த ஏரியாவை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், டிவைட் பண்ணிடுறேன். த்ரூ அவுட் நான் ஏரியா டிவைட் பண்ணுறேன். ஸோ என்ன கிடைக்குது? ப்ரெஷர் அட் பாயிண்ட் பி வந்து ப்ரெஷர் அட் பாயிண்ட் ஏ ப்ளஸ் ரோ ஜிஹெச். அவர் இன்னும் சிம்பிளிஃபைடாக எப்படி எழுதலாம்? நம்ம இந்த டாஸ்க் எதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்? இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க. ஸோ ப்ரெஷர் அட் பாயிண்ட் பி மைனஸ் ப்ரெஷர் அட் பாயிண்ட் ஏ, இதோட வேல்யூ வந்து ரோ ஜிஹெச். ஓகே. ஸோ இது ஒரு ஃபண்டமெண்டல் ஃபார்முலா. ஓகேவா? ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் நிறைய இடத்துல இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன கிடச்சிருக்குன்னா, இந்த 2 பாயிண்ட்ஸ் செப்பரேட்டட் பை வர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எல் இருக்குல்ல. ஸோ ஒரு 2 பாயிண்ட்ஸ் இன் ஃப்ளூயிட் நீங்கள் எடுத்துட்டு அது அந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் உள்ள வர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எல்லுன்னா, கீழே இருக்கிற பாயிண்டோட ப்ரெஷர் மைனஸ் மேலே இருக்கிற பாயிண்டோட ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து rho g, fluid density into acceleration due to gravity into அந்த height difference h. ஓகே, அதுதான் வந்து இந்த rho g hன்றது வந்து ப்ரெஷர் டிஃபரன்ஸ் கொடுத்துரும் உங்களுக்கு டேரக்டா. ஓகேவா? ஸோ இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் என்ன ப்ரெஷர் டிஃபரன்ஸ் அப்படி இருக்கு அப்படின்றது வந்து இந்த ஃபார்முலாவில் நீங்கள் டேரக்டா கம்ப்யூட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ vertically separated points, like points separated by a vertical depth or vertical height-க்கு நீங்கள் இந்த ஃபார்முலா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ பாயிண்ட் ஏவை வந்து நம்ம பாயிண்ட் ஏ பற்றி கொஞ்சம் வந்து இப்போ நம்ம பேசுவோம். ஸோ மேபி இது ஒரு ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ பேசிக்கலி கேசஸ் தான் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் என்ன பண்ணுறோன்னா, என் சிலிண்ட்ரிக்கல் எலிமெண்ட் இருக்குல்ல, நான் இப்போ பண்ண அனாலிசிஸில் என் சிலிண்ட்ரிக்கல் எலிமெண்ட் தண்ணி கீழே இருந்துச்சு, ஃபுல்லாகவே தண்ணி கீழே தான் இருந்துச்சு. இப்போ நான் என் சிலிண்ட்ரிக்கல் எலிமெண்ட் இப்படி நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. சிலிண்ட்ரிக்கல் எலிமெண்ட் இப்படி இருக்கு, சிலிண்ட்ரிக்கல் எலிமெண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ பேசிக்கலி இதோட மீனிங் என்னன்னா, இந்த டாப் சர்ஃபேஸ் ஆஃப் சிலிண்டர் வந்து ஓப்பன் டு அட்மாஸ்பியர், லைக் அட்மாஸ்பியரை ஃபேஸ் பண்ணி இருக்கு டாப் லேயர். ஸோ இங்கே இருக்கிற ப்ரெஷர் வந்து வாட்டர்னால எதுவுமே இருக்காது. ஸோ வெறும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் P0 மட்டும்தான் இருக்கும். அண்ட் இந்த இடம் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கேஸஸ் நீங்கள் என்ன தாராளமாக சொல்லலாம், ப்ரெஷர் அட் பாயிண்ட் பி மைனஸ் ப்ரெஷர் அட் பாயிண்ட் ஏ. லைக் இந்த பாயிண்ட் ஏல ஆக்ட் ஆகிற ப்ரெஷர் வந்து ஒன்லி டியூ டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வந்து அதே ஃபார்முலா வேலிட் தான், ரோ ஜிஹெச். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஹெச் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வந்தேன். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஐடியல் கேசஸில் ஐடியல் கேசஸ்ன்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐசோலேட்டட் என்வைரன்மெண்ட்ஸில் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எதுவுமே நம்ம கன்சிடர் பண்ணலன்னா, P0 0 இருந்ததுன்னா தாராளமாக ப்ரெஷர் அட் பாயிண்ட் பி வந்து ரோ ஜிஹெச்னு டேரெக்டாகவே எழுதிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ இனிமேலேருந்து நான் இந்த சிலிண்ட்ரிக்கல் எலிமெண்ட்டை கூட நான் வரைய மாட்டேன். ஸோ சிம்பிளாக என்ன பண்ணுவோன்னா, ஒரு கண்டெய்னர் இப்படி நம்ம எடுத்துப்போம், இதில் இப்படி வாட்டர் இருக்கும். பேசிக்கலி இங்கே ஒரு பாயிண்ட் ஏ இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் பி இருக்குது. அண்ட் இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் உள்ள ஹைட் டிஃப்ரென்ஸ் வந்து ஒய்யாக இருந்ததுன்னா, ப்ரெஷர் அட் பி மைனஸ் ப்ரெஷர் அட் ஏ, இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸோட வேல்யூ வந்து ரோ ஜி ஒய். ஓகே, எல்லா கேசஸ் எனி ஃப்ளூயிடுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் தாராளமாக இந்த ஃபார்முலாவை. பட் என்னன்னா, நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் ஆப்வியஸ்லி என்னன்னா, பிபி மைனஸ் பிஏ வந்து ரோ ஜி ஒய். ஸோ பேசிக்கலி இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த பிபி இஸ் கிரேட்டர் தென் பிஏ. ஸோ ஆப்வியஸ் தானே, கீழே நீங்கள் இன்னும் வாட்டர்லேயோ ஸ்டாக் பண்ண கீழே தானே இன்னும் ஃபோர்ஸஸ் இருக்கும். ஸோ கீழே உள்ள ப்ரெஷர் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் ஏவோட. ஸோ நீங்கள் கீழே போக 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 ப்ரெஷர் ஏறிட்டே இருக்கு. ஓகே, அது வந்து ஒரு லீனியர் ஃபேஷனில் வந்து ஏறுது. ரோ ஜி ஒய் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஒய்ல இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் பிபி மைனஸ் பிஏ வந்து டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஹைட் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான்.